சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 11. பார்த்தீங்கன்னா, ஐயப்பா வந்து புலிப்பால் எடுக்க காட்டுக்கு புறப்பட்டார். காட்டுக்கு புறப்படும் போது பகவானுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த நெல்பூரி அவுள் பொரியில ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு. அதனால நெல்பூரியிலேருந்து அவுள் பொரியிலேருந்து பழங்கள் எல்லாமே வந்து பந்தளத்து ராஜா ஐயப்பனுக்கு தலையில இருமுடியா அந்த நெய்யிலேருந்து எல்லாமே கட்டி கொடுக்குறார் பகவான் ஐயப்பனுக்கு. தலையில இருமுடியா தலையில சுமந்து பெருவதி பழையில நடந்து போகிறார் ஸ்ரீ பகவான் ஐயப்பன். எதுக்காக இந்த அவர் பிறந்தாரோ அதற்குண்டான நோக்கத்திற்கு பகவான் அந்த பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் பகவான் ஐயப்பன். அவரை ஆசீர்வாதம் பண்ண பகவான் ஸ்ரீ ஓம் நமச்சிவாய லக்ஷ்மி நாராயணன் 2 பேருமே வராங்க. பிரம்மாவும் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, பகவான் ஐயப்பனுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க காளைகட்டி நிலையன்னு இருக்கும். காளைகட்டி நிலை எப்படி இருந்ததுன்னா, சிவபெருமான் வந்து தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கோசரம் அங்க ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா அந்த நம்ம நந்தீஸ்வரனை வந்து கட்டி வச்சிருவார். கட்டி வச்சுட்டு அவருடைய வாகனமே நந்தி வாகனம். நந்தி வாகனத்துலதான் வருவார் சிவபெருமான். அந்த நந்தி அந்த இடத்துல வந்து கட்டிடுவார். நந்தியோட பேர் வந்து காளை. அதனால வந்து அதை கட்டி வச்சிருவார். அதனால அந்த இடம் வந்து காளைகட்டி நிலையம் என்று வந்து பெயர் பெற்றது. இதுதான் அந்த இடத்துல பெரிய பார்வையில போனா போல காளைகட்டி நிலையம்னா சிவபெருமான் அந்த இடத்துல காளையை கட்டினால அந்த இடம் காளைகட்டி நிலையம். தன் மகனுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் 3 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணும்போது மகிழ்ச்சியை வந்து நம்ம ஐயப்பா வந்து வரார். இந்த அம்மா ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கணும், எல்லாருமே இது பண்ண ரொம்ப பண்ணின்னு இருக்காங்க. ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கணும், இல்லாத இதுவே கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, மகிழ்ச்சியை வதம் செய்யறதுக்கு அவர்கிட்ட வந்து சண்டை போடுறார். அந்த அம்மா பயங்கர ஆக்ரோஷம். மகிழ்ச்சி வந்து ஐயப்பனை பார்த்து, நீ பொடி பையன், உன்னை என்னால் என்ன பண்ண முடியும், என்ன சாவடிக்குது ஒருத்தர் பிறந்து வரணும், நீலாம் யாரா பொடி பையன்ட்டு ஐயப்பனை வந்து இது பண்ணும். பயங்கரமா அவங்களுக்குள்ள சக்தி வில்லாயத்தை வந்து எல்லாம் பண்ணும். எல்லாத்தையும் பகவான் ஐயப்பன் தும்சம் பண்ணிடுவார். மகிழ்ச்சி கிட்ட எல்லா தும்சம் பண்ணிடுவார். தும்சம் பண்ணிட்டு மகிழ்ச்சியை எல்லா கடவுள் சக்தியும் வணங்கி ஓம் சக்தி, ஓம் நாராயணா, ஓம் மகாவிஷ்ணு, ஓம் சிவாய் எல்லா சர்வசக்தி துணையோடு கொண்டு வில்லை எடுத்து அந்த அம்மா மார்பகத்தில் விடுவாங்க. அப்புறம் மண்டியில் விடுவார். எல்லா இடத்துலையும் அந்த வில்லை விட்டு அவங்க மகிழ்ச்சியை வதை செஞ்சுட்டார். மகிழ்ச்சியை வதை செஞ்சுட்டு அந்த அவங்கள தூக்கி ஆக்ரோஷமாக சுற்றுவார். சுற்றி அப்படியே அந்த இடத்துல தூக்கி போடுவார்.